ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் என்ன நியூஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். இவர் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் தான், மேலப்புத்தேரு ஆணைப்பொத்தை சந்தோஷ் அந்த பகுதியில் இருக்கார். சந்தோஷ் பேர். ஓகே, 28 வயசு ஆகுது. 8 வயசில் ஒரு குழந்தைங்க இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆள் என்ன பண்ணியிருக்காருன்னா நல்ல ஒரு காரியம் பண்ணியிருக்காங்க. அதாவது 10th 9th படிக்கிற பொண்ணுங்களை வந்து நட்பாக பேசி பழகி அவங்கள வந்து இங்கே வாங்குவான்னு கூப்பிட்டு லாஸ்ட்டாக டிரைவரில் வண்டியில் ஏற்றிட்டு கடத்தி அவங்க ஃப்ரெண்டில் வச்சு அந்த பொண்ணை வந்து பலாத்காரம் ரேப் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ ஒரு அநியாயம் பார்த்தீங்களா? ஒரு பொண்ணு வந்து எப்படி சீரழிக்கணுமோ அப்படி பண்ணுறா. அது 10th 9th என்ன தெரியும்? ஸோ அந்த பொண்ணுங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்காது. இந்த ஆளுக்கு ஒரு 28 வயசு தானே, கண்டிப்பாக கொஞ்சம் விவரம் இருக்கும்ல. நம்ம பண்ணுற தப்பு ஒன்று கிடைச்சா போதும். இந்த லாரி டிரைவருங்களாம் இப்படி இருக்கீங்களாடா. எல்லா டிரைவரும் நான் குறை சொல்லல, குறிப்பிட்ட ஆளுங்க இருக்கானுங்க. ஏதோ ஒரு பொண்ணு ரோட்டில் நடந்த பொண்ணு உடனே அவளை வந்து தூக்கிட்டு போயிடுறது. அப்படிங்கடா உங்களுக்கு வந்து தோணுது? உங்களுக்கு அறிவு கட்டவங்களா? உங்களுக்குலாம் அறிவே கிடையாதாடா? இப்போ உனக்கு பார்த்தியா 40 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க, 4000 ஃபைன். இதில் என்னத்தை சொல்ல? உலகம் எப்படி போயிட்டுருக்கு? லாரி டிரைவர்லாம் எல்லாம் மோசமாக தான் இருக்காங்க. சொல்லுவாங்க ரொம்ப கேவலமாக தான் இருப்பாங்க. போகிற வர பொண்ணுங்களை பார்த்தாலே இது பண்ணுற அதை பண்ணுறது. எல்லா பொண்ணுங்களும் தப்பாக பார்க்கக்கூடாது. சொல்லப்போனால் கம்பல் பண்ணி யாருமே பண்ணக்கூடாது. சின்ன பிள்ளைங்களை கை வைக்க உங்களை கையெல்லாம் வெட்டணுடா அவங்களாம். ஒரு பொண்ணை பார்த்து உங்களுக்கு என்ன அப்படி என்னடா உங்களுக்கு தோணுது? உங்களுக்கு உடனே ஃபயர் ஆயிரம், உள்ளுக்கு இருந்து அந்த வெறி ஆயிரம். உங்களெல்லாம் மிதிக்கணும்டா, நங்குன்னு ஏறி அதே இடத்துல மிதிக்கணும் உங்களை. குடும்பத்தை பாருங்கடா. பொண்ணுங்க மேலே கைகள் யோசிக்கணும். ஒரு நிமிஷம் யோசிச்சதுனால இப்போ பார்த்தீங்களா ஜெயில் வாழ்க்கை போய் என்ன ஒரு சொல்ல ஒரு மிருகஜனமான ஆளுங்க தான் இந்த உலகத்தில் அதிகம் இருக்காங்க. கேர்ள்ஸ் என்ன சொல்லுறேன்னா, காலேஜ் படிக்கிறவங்க, ஸ்கூல் படிக்கிற சின்ன சின்ன பொண்ணுங்க 10th 9th 8th இதெல்லாம் கொஞ்சம் சேஃபாக இருங்க, சரியா? ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம், ஒரு குற்றமும் நடந்துட்டு தான் இருக்குது. நம்பிடுற பொண்ணுங்களை இப்படி பண்ணால் நட்பா பழகிருக்கு. நம்ம கூப்பிட்டா எங்கே வேணால் வருவா. அந்த அளவுக்கு நீங்கள் மயக்கி வச்சு நீங்கள் பேசுகிறீங்க, ரைட்டு. ஆனால் அந்த பொண்ணு ஒரு நம்பிக்கை மனசு எப்படி இருக்கும்? நம்மளை நம்பி ஒரு பொண்ணு வாரா, நம்ம பண்ணுற தப்புன்னு உறுத்துனா யாரும் எந்த தப்பு பண்ண மாட்டாங்க. கிடைச்சா போதும், ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக பேசுவோம், அப்படியே நைஸ் பண்ணி அதின்னு வாங்கி கொடுப்போம், அப்படின்னு கூப்பிட்டு எங்கே வேணால் வரும், அப்புறம் முடிச்சிடலாம். அப்படி தானே இப்போ எல்லா பசங்களும் இருக்கீங்க. ஒரு பொண்ணை வந்து அது குழந்தைங்கள ஸ்கூல் படிக்கிற எல்லாருமே தான் சொல்கிறேன், ரொம்ப தப்புடா நீங்கள் பண்ணுறது. இனியாவது திருந்துங்கடா, திருந்து தொலைங்க.